Hey guys, welcome to EduFreak. போன தடவை நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஜிஓசி ரோட் மேப். அது எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ இன்னைக்கான கண்டென்ட் இந்த நோட் புக் எல்லாம் ஃபார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அந்த கண்டென்ட்டுக்கு முன்னாடி ஏன் ஜிஓசி ரோட் மேப்பை போட்டேன் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக நோட் புக் எல்லாம் ஃபார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்தேன். பட் ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி மாறி மைண்டு வேற எங்கேயோ போய் கடைசியில் ஜிஓசி ரோட் மேப் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அந்த ரீசன், அந்த சின்ன ரீசன் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவை போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எனக்கு இந்த ஜிஓசி வந்து இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஹைட்ரோ கார்பன்ஸ் நடந்த ஒரு ஹேர்டில், ஒரு தடை அப்படிங்கிறது என்னை மற்ற சாப்டர்ஸையுமே அஃபெக்ட் பண்ணுச்சு, ரைட்டா? ஸோ அதை வந்து நான் வந்து கிளியர் பண்ணதுக்காக இந்த மாதிரி ரோட் மேப் இருந்திருந்தால் அப்போவே நான் யோசிச்சிருந்தால் இருந்திருக்கும். என்னைய மாதிரி நீ 2027 12th படிக்கிற ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த அனுபவிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பிளானையே ரெடி பண்ணேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது இந்த நோட் புக் இல்லாமல் வச்சு நான் வந்து தேடி பார்க்குறேன் ChatGPTல என்ன கொடு அப்படின்னு. என்னென்னமோ கொடுத்து ஐ வாஸ் ஸோ கன்ஃபியூஸ்ட். ஏன்னா லைக் திஸ் இஸ் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் மாதிரி தான் இருக்குது. லைக் கான்செப்சுவல் பயாலஜியாக இருக்கட்டும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துச்சு. மெமரைசேஷன் பயாலஜி ஒரு தனி மெத்தட் ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு தனி மெத்தட் இருக்குது. ஆனால் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கங்கே செதறி ஒரு சில இடங்களில் வந்து நம்ம புதுசாக ஃபவுண்டேஷனான விஷயத்தை படிக்கிறோம் நிறைய விஷயமா. ஒரு சில இடங்களில் ரியாக்ஷன் லாஜிக் நமக்கு தேவைப்படுது, ரியாக்ஷன் என்ன நடக்குது அது தேவைப்படுது. ஒரு சில விஷயங்கள்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ அது எப்படி தாண்டா போட்டு இந்த ஒரு ஸ்க்ராம்பிள்டான எக்கை வந்து அன்ஸ்க்ராம்பிள்டாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கம்பேர் பண்ணும்போது மற்ற வீடியோஸ் நான் ரெடி பண்ணது கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்திருக்கிறேன். ஒரு 1 hour to 1.5 hour வைங்களேன், அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். மற்ற வீடியோஸ்லாம் நான் அதுக்கும் கீழே ரெடி பண்ணிடுவேன், அந்த கண்டென்ட் ரெடி பண்ணிடுவேன் ChatGPT வச்சு, ரைட்? அப்போது பேச்சை நிப்பாட்டிட்டு வீச்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். Hi guys, I'm Harish and welcome to EduFreak and let's get into the video how to use Notebook LM for organic chemistry. இந்த ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கெட் இன்டு த திங்கிங் ப்ராசஸ் ஆஃப் ஹவு ஐ அண்டர்ஸ்டுட் Zone 1, Zone 2 and Zone 3. ஆக்சுவலாக நான் Zone 1, Zone 2, Zone 3 முதல்ல வந்து நான் ChatGPT என்னன்னு கேட்கும்போது இட் டோல்ட் மீ எ லிஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸ். ஜிஓசி இதெல்லாமே வந்து Zone 1 அப்படின்னு சொல்லிச்சு. ஹைட்ரோ கார்பன்ஸ், ஹாலோ அல்கேன்ஸ் மீதி எல்லாமே Zone 2 அப்படின்னு சொல்லிச்சு. மெமரிக்கு பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லிச்சு. இது வந்து ஒரு மாதிரி என்னடா ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் வந்து நோட் புக் எல்லாம்ட்ட இன்னுமே நான் வந்து நோண்டி கேட்டுக்கிட்டே இருந்தேன் கேள்விகளை. ஆக்சுவலாக இந்த Zone 1 அப்படிங்கிறது முன்னாடி நினச்ச மாதிரி ஒரு கான்செப்சுவல் ஏரியா, சரியா? ஆர்கானிக் மாலிகூல்ஸ் எப்படியெல்லாம் பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறது நினைக்கிறது தான் Zone 1. Zone 2 அப்படிங்கிறது ரியாக்ஷன் லாஜிக் என்ன, ரியாக்ஷனில் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது Zone 2. அண்ட் Zone 3 வந்து பியூர் ஃபேக்ட்ஸ், மெமரைசேஷன், சிம்பிளாக சொல்லணும்னா. ஆனால் இதை யோசிச்சுட்டே இருக்கும்போது நோட் புக்கில்ட்ட நான் கேள்விகளாக கேட்டுக்கிட்டே வரும்போது எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே புரிய வந்துச்சு. நான் வந்து இந்த Zone 1, Zone 2, Zone 3ங்கிற கான்செப்டை அப்படியே ஒரு சாப்டருக்குனே நான் வந்து ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது தான் எனக்கு இதுலேயும் ஒரு எக்ஸெப்ஷன் தெரிஞ்சு, சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போது நீங்கள் ஹைட்ரோ கார்பன்ஸே எடுக்கிறீங்கனாலும் இஃப் யூஆர் ஸ்டடியிங் எ ரியாக்ஷன், ஃபஸ்ட்டு அந்த ரியாக்ஷனுடைய பேசிக்கான திங் உங்களுக்கு தெரியணும். அந்த ரியாக்ஷனில் இருக்கலே ஃபவுண்டேஷனலான திங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். வூட்ஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு நோ வாட் ஆர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹோமோடிக் கிளீவேஜா, ஹெட்ரோடிக் கிளீவேஜா, எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுது, எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை பற்றி நீங்கள் படிக்கிறீங்களா இனிஷியலாக, அந்த இதை நான் Zone 1க்குள்ளே நான் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் த ஆக்சுவல் வூட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் அதுக்குள்ளே நடக்கிற லாஜிக்கு அண்ட் அதனால நடக்கிற எக்ஸப்ஷன்ஸ், ஏன் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான ஆல்கேன் ஹைலைட்ஸ் மூலிமா ஒரு ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டமுடைய ஒரு ஆல்கேன் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற எக்ஸப்ஷன் அது Zone 2ல் வந்துடுது. இந்த ஜிஓசி ஒரு தினுசான ஆளுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போவுமே நீங்கள் Zone 1லேருந்து ஆரம்பித்து தான் Zone 2க்கு போகணும், ரைட்டா? ஹைட்ரோ கார்பன்ஸ் சரி, எந்த சாப்டர் இருந்தாலும் சரி, ஹாலோ அல்கேன்ஸ், ஆல்கோஆல்ஃபினஸ் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோமே. ஆனால் ஜிஓசி வந்துட்டிங்கன்னா அது கொடுத்துருக்கிற ஆர்டரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுதான் அந்த பர்ஃபெக்ட் ஆர்டர் டு ஸ்டடி. நீங்கள் வந்து ஒரு காம்பவுண்டோட பேருன்னே தெரியாமல் அதோட எஃபெக்ட்ஸை படிக்கிறது யூஸ்லெஸ். அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஸோ அதனால் ஜிஓசிங்கிறது தான் ஒரு எக்ஸப்ஷன். வாங்க நண்பர்களே, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். திஸ் இஸ் EduFreak. ஏன் ஸோ முதல்ல ஒரு NBLM வீடியோவுக்கு ஒரு பிடிஎஃபை கிரியேட் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன்.
அதுதான் இங்கே நடக்க போகுது. ரைட்டா, கேளுங்க. சரியா? ஜோன் 1னா எப்போது அண்டர்லைங் பிரின்சிபல் ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மல்டிபிள் ரியாக்ஷன்ஸில் அப்ளை பண்ண அந்த கான்செப்டை காம்பவுண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், கம்பேரிசன்ஸாகவும் வச்சுக்கலாம் இந்த ஜோன் 1 கான்செப்ட்ஸை. சரியா? இட் ஆன்சர்ஸ் ஒன் ஆர் மோர் தீஸ் கொஸ்டின்ஸ். என்ன கொஸ்டின் தெரியுமா? வை இஸ் ஒன் ஸ்பீசிஸ் மோர் ஸ்டேபிள் than அதர்? வை இஸ் ஒன் காமன் மோர் அசிடிக் பேசிக்? ரியாக்ஷன் ப்ரிஃபர் ஒன் பாத்? ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர் சேஞ்ச் பிஹேவியர்? எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிரின்சிபல். இதுதான் பேசிக்கான ஐடியா. மோர் ஸ்டேபிள் ஸ்பீசிஸ், அசிடிட்டி பேசிசிட்டி, பாத்து, ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர் சேஞ்சு அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பிரின்சிபல். இதை பற்றியெல்லாம் பேசுகிறது அப்படின்னா இந்த ஜோன் 1 டாபிக்ஸ் தான். அதாவது கோர் கான்செப்ட்ஸ் அப்படின்னு இவங்களை ஷார்ட்டாக சொல்லிடலாம். கோர் கான்செப்ட்ஸ் ஆர் இதுக்கு இன்னொரு பேர் தான் த ஒய். ஏன், எதுக்கு, இதுக்கு பேர் தான் இது. வாட் ஆர் த லிஸ்ட் ஆஃப் ஜோன் 1 டாபிக்ஸ் அப்படின்னா ஜிஓசி இதெல்லாம் தான் ஜோன் 1 டாபிக்ஸ். என்னெல்லாம் கொடுத்துருக்கு? tetravalence of carbon, shapes of organic compounds, okay, fission of a covalent bond, 8.71, substrate and reagents, okay, இதெல்லாமே zone 1 டாபிக்ஸ், பக்கா zone 1 டாபிக்ஸ். இதெல்லாமே கான்செப்ட்ஸ் நிறையவே இருக்குது. ரைட்டா? ஸோ எனக்கு எப்படி 8.2 வந்து ஒரு zone 1 டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது. வாங்க தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு நான் ஃபைல்ஸ் போகணும்ல. இது இல்லை, கெச் டூ இருக்குது. கெச் 202 டாபிக் நம்பர் 8.2 இங்கே இருக்குது. இதுதான் அந்த ஷேப்ஸு. இந்த டாப்பிக்கா நீங்கள் பார்த்ததில்ல? தெரிஞ்சிருக்குமே. நாலேஜ் ஆஃப் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரெடிக்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது என்ன சொல்லுவோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் த ஷேப்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ். சரியா? இந்த ஹைப்ரிடைசேஷன் வச்சு நம்ம படிக்கிறோம். சரியா? ஃபார்மேஷன் ஆஃப் தி ஷேப்ஸ். இன்னும் முக்கியமான விஷயம் வந்து ஹைப்ரிடைசேஷன் எதெல்லாம் இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது. ரைட்டா? இன்னொன்று வேறுலாம் இருக்குது. தஸ்த கார்பன் ஐட்டம் அந்த 50% இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கோர் கான்செப்ஷுவல் ஏரியா தான். ரைட்டா? இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் எஸ், இந்த மொத்த இதுவுமே கோர் கான்செப்ஷுவல் ஏரியா தான். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்ட். அடுத்து போமா? ஓகே, இது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபிஷன் ஆஃப் அ கோவலன்ட் பாண்ட், ஹோமோலிட்டிக் கிளீவேஜ், ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ். சரியா? அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்குது. சப்ஸ்ட்ரேட் ரியேஜென்ட், நியூக்ளியோஃபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரோஃபைல்ஸ் இருக்குது. எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃபிக்ஸ், இதுதாங்க கோர் ஜிஓசி. இதுதாங்க உண்மையான கோர் ஜிஓசி. ஜிஓசிக்குள்ளே இருக்கிற மிக முக்கியமான பார்ட்டே தான். சரி, இதெல்லாமே ஜோன் 1 டாபிக்ஸ். நெக்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்தால் கன்ஃபார்மர்ஸ். இந்த கன்ஃபார்மர்ஸில் வந்து ஏன் ஒரு கன்ஃபார்மர் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, ஏன் ஒன்று இந்த ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் இருக்குதுங்கிறனால இது ஒன்று. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டபுள் பாண்ட் அப்படிங்கிறது இது என்னென்னு பார்த்துருவோமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் டபுள் பாண்ட் இதுவும் ஏன் கான்செப்ஷுவல் அப்படிங்கிறத பார்க்கணும்ல. ஐ திங்க் இது என்னது டாபிக் நம்பர் எங்கடா அது? டாபிக் நம்பர் 9.31 எடுத்தாரேன். எங்கே 9.2வா? 9.31 இன்னும் போகணும். 9.31 இங்கே. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டபுள் பாண்ட். இங்கே வா. ஓ, இன்ட்ரெஸ்டிங். கார்பன் டபுள் பாண்ட் ஆல்கீன் ஒன் ஸ்ட்ராங் சிக்மா பாண்டன். இந்த பாருங்கள், இதோட பாண்ட் எந்த கொடுத்துருக்காங்களா? ஹெட் ஆன் ஓவர்லாப்பிங் இருந்திருக்கா? எதனால் சிக்மா பாண்டிங், எதனால் பை பாண்டிங் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. ஒன்று, டபுள் பாண்ட் ஏன் இந்த சிங்கிள் பாண்டுக்கு ஷார்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. 2, இன்னொரு விஷயம், ஆல்கீன்ஸ் ஆர் ஈஸிலி அட்டாக் பை ரியேஜென்ட்ஸ். சரியா? எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜென்ட்ஸாக அட்டாக் பண்ணுறாங்க. 3, இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்செப்ட்ஸில் இருக்குது ஒன்றுத்துக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஒரு செக்ஷனுமே வந்து ஒரு தரமான கான்செப்ஷுவல் செக்ஷன் தான். ரைட்டா? இந்த ஒரு செக்ஷனும் ஓகே அருமை. ஓகே, இங்கே வந்தால் ஐசோமெரிசம். எஸ், 100% இது வந்து ஜோன் 1 டாபிக் தான். ஓகேவா? மெக்கானிசம் ஆஃப் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். மெக்கானிசம் ஆஃப் அடிஷன் ரியாக்ஷன் என்ன வருது? மார்க்கோவ் நிக்கோவ் பெராக்சைடு எஃபெக்ட்டு இதெல்லாம் வருதா? இதில் வந்து மெக்கானிசம் இருக்குல்ல, இந்த மெக்கானிசம் பாட்டுக்கிறனால. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டபுள் பாண்ட், அசிடிக் கேரக்டர் ஆஃப் ஆல்கீன் இதெல்லாம் வரும். பென்ஜீன் ஸ்ட்ரக்சர் அது எப்படி டெரைவ் ஆச்சு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பென்ஜீனோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஒரு ஹைப்ரிட் ரிங் இருக்குல்ல அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். மெயினாக அரோமேட்டிசிட்டி ஒரு கான்செப்ட் தான்.
இஎஸ்ஆர் அதோட மெக்கானிசம், ஜென்ரல் மெக்கானிசம் அதுவும் முக்கியம். சரியா? வேறு ஏதாவது கான்செப்ஷுவல் டிஃப்ரெண்ட் ஏதாவது கான்செப்ட் திங்க இருக்கான்னு பார்ப்போமா? நேச்சர் ஆஃப் சிஎக்ஸ் பாண்ட், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வரும். இது 12th ஸ்டாண்டர்ட் பார்ட் உள்ளது. சரியா? இனிமேல் ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்எஸ், எலிமினேஷன் வர்சஸ் சப்ஸ்டிடியூஷன், லோ ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலோவரின்ஸ், ஓகே, டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இஎஸ். வேறு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? கிளீவேஜ் மெக்கானிசம், டியூவல் ரியாக்டிவ். இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுமே ஜோன் 1 தான். ஏன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஜோன் 1 நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே ஜோன் 1 இங்கே பாருங்கள். ஆனால் ஹாலோஜனில் அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஆல்கஹால்ஸ் ஃபினால்ஸ் ஈத்தர்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸில் இருக்குது. பார்த்தியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அமைன்ஸ்லையுமே இருக்குது. ஏன் அது இல்லை, மற்றதுக்கு ஏன் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க போவோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு முன்னாடி இங்கே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னால் ஆல்கஹால், ஐ மீன் அந்த ரிங் சைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த பாண்டில் ஆங்கிள்ஸை கம்பேர் பண்ணக்கூடிய கேம் தான் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷன். அதையும் நான் காட்டுறேன் அடுத்து. ரைட்டா? இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஹாலோ அரேன்ஸுக்கு கொடுக்கல. ஐ திங்க் ஹாலோ அரேன்ஸ் ஒரு ஃபிசிக்கல் எதுவுமே இருக்குது. லெட்ஸ் சி. zone 2ல் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இது கொடுக்கலையே. கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஏன் இதையும் எழுதிடும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். வாங்க நம்ம இதை பார்ப்போம். லெட் அஸ் see the physical properties. அவங்க புரிஞ்சிடும் எப்படி கான்செப்ஷுவல் அப்படின்னு. நான் முக்கியமாக இது காட்டுறேன், ஹாலோரன்ஸ். எங்கே இது இதாக இருக்குது. ஓகே, இது ஏன் வந்து இதை கொடுக்கலன்னு தெரியல. அங்கே பார்ப்போம். வேரிஸ் இந்த இடத்துல இருக்கா, எப்படின்னு பார்க்கலாமா? சரி, இந்த பார்ட்டை வந்து நம்ம zone 1 எடுத்துக்க முடியாது தான். ஓகே, இந்த பார்ட்டை நம்ம zone 1 எடுத்துக்க முடியாது தான். எடுத்துக்க முடியுமா பார்க்கலாமா? மெத்தில் எல்லாமே தேர் கேஸஸ், ஹையர் மெம்பர்ஸ், லிக்விட்ஸ் ஆர் சாலிட்ஸ், மாலிகுல்ஸ் ஆர் போலார் டு கிரேட் போலாரிட்டி அண்ட் ஹையர் மாலிகுலர் மாசஸ். இங்கே இருக்கா கான்செப்ட்டு? என்னது உங்களில் கான்செப்ட் தானே? இந்த இடத்துல கான்செப்ட் தானே இருக்குது. இந்த இடத்துல கான்செப்ட் தானே இருக்குது. அட்ராக்ஷன் கெஸ் ஸ்ட்ராங்கர் மாலிகுல் கெஸ் பிகர் இன் சைஸ். இந்த அட்ராக்ஷன் சொல்கிறாங்க. பாயிலிங் பாயிண்ட்ஸ் வந்து ஹை டிக்ரீஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் திஸ். ஓகே, இன்க்ரீஸ் ஆகுது. இதுவும் கான்செப்ட் தான். எப்படின்னா என்ன கான்செப்ட் தெரியுமா? சிம்பிளாக ஏன் வந்து ஹைட்ரோ கார்பனை விடைக்கும் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஆல்கைல் ஹேலைட்ஸோ இல்லைனா அரைல் ஹேலைட்ஸுக்கோ பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஹேலைட்ஸுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. இன்னொரு இடத்துல அதே ஆல்கைல் குரூப் இருக்கும்போது அந்த பாயிலிங் பாயிண்ட் வந்து ஏன் வந்து இந்த அயோடின் கூட புரோமின் இருக்கும்போது குளோரின் இருக்கும்போது ஃப்ளோரின் இருக்கும்போது வேரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? இதனால் புரியுதில்ல? ஸோ இது கான்செப்ட் தானே. கீழே வந்தால் ஐசோமெரிக் ஆலோகே டிக்ரீஸ் வித் பிரான்ச்சிங். ஏன் இது சேம். அண்ட் ஐ திங்க் இது வந்து ஒரு zone 1 பார்ட்டு தான். ஏன் இது எல்லாமே zone 1 பார்ட்ஸ் தான். இது என்ன சொல்லுதுன்னா, இது பெருசாக ஒன்றுமே சொல்லலை. ஏன் இட் டிக்ரீசஸ், அதாவது இந்த பாயிலிங் பாயிண்ட் வந்து டிக்ரீசஸ் இன்க்ரீஸ் இன் பிரான்ச்சிங். அது நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸே தெரியும். இங்கே வந்தால் எதனால் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா சிமெட்ரினால் இருக்குது. பேராய்சோமஸோட சிமெட்ரினால் மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், ஆனால் பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இதுதான் அந்த இந்த டயக்ராமும் வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? நீ கீழே வந்தீங்கன்னா டென்சிட்டிலாம் பாருங்கள். டேபிள் படிக்க தேவையில்லை, பட் சொல்கிறேன் எல்லாமே கான்செப்ட்டு. இங்கே வா, இதுவும் கான்செப்ட் தான். நான் மெயினாக எதை தான் நினச்சி கான்செப்ட்னே சொன்னேன். இங்கே வா, இது இருக்குது, பட் இதில் நல்லாவே கான்செப்ட் இருக்குது. ஆர்டர் டு டிசால்வ் ஆல்கலைன் வாட்டர் ரொம்ப சிம்பிளுங்க. எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு ஓவர் கம் த அட்ராக்ஷன் பிட்வீன் த ஆல்கலைன் மாலிக்யூலுக்கும்
ஹாலோகே மாலிகுலோட ஃபோர்ஸஸை உடைக்கிறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் வாட்டரையும் உடைக்க எனர்ஜி தேவைப்படுது, ரைட்டா? ஆனால் லெஸ் எனர்ஜி எப்போ ரிலீஸ் ஆகுது தெரியுமா? அந்த புது அட்ராக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது, அதாவது when the molecule is getting soluble in water. அதனால் இந்த லெஸ் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்ட்னால அது நம்ம கொடுக்குற எனர்ஜி நிறைய இருக்குது, ஆனால் கிடைக்கிற எனர்ஜி கம்மியாக இருக்கனால ஹாலோகேன்ஸ் ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர். இவ்வளோ தான் கான்செப்ட், சரியா? பட் தே டிசால்வ் டு டிசால்வ் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். ஏன்னா இந்த இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறது ஈஸி. ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக கான்செப்ட், சரி இதில். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லையுமே கான்செப்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறையவே கான்செப்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ எல்லா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற விஷயமே வந்து ஒரு கான்செப்ட் சொல்லி தான், ஒரு Zone 1 ப்ராப்பர்ட்டி அப்படி தான், ஓகேவா? பயோமாலிகுல்ஸ் பார்த்துக்கோங்க. சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர். இப்போ சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் குளுக்கோஸ் இருக்கிறதுனால தான் ஒரு சில டெஸ்ட்லாம் அது கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆம்ஃபோடெரிக் பிஹேவியர்னால் என்ன, அண்ட் ஸ்விட்ரானிக் ஏன் ஆம்ஃபோடெரிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் இருக்குது. செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் இருக்குது. டீநேச்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல இது வந்து கான்செப்ட் கொஞ்சம் இருக்குது, ரைட்டா? ஒரு சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ இன் பேஸ் பேரிங். இந்த பயோமாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கம்மி. Zone 1 கண்டென்ட் ரொம்ப கம்மி, Zone 3 கண்டென்ட் கொஞ்சம் அதிகம் தான், ரைட்டா? சரி, இது Zone 1 கண்டென்ட், ஓகேவா? இந்த பிடிஎஃபை நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? தென் a subtopic is Zone 2 if it is primarily about a reaction family, transformation pattern or mechanism linked to substrate product change. ஒன்றும் கிடையாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேட்டர்ன் அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை தான் சொல்கிறாங்க. பேசிக்காக ஒரு குரூப் ஆஃப் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதாவது இப்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேட்டர்னுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? ஸோ அதை விடுங்க. மெக்கானிசம்னால இந்த சப்ஸ்டேட் இந்த ஒரு ப்ராடக்டாக மாறுது. லைக் மெக்கானிசம்னா எனது SN1 SN2 இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம்னால ஒரு ப்ராடக்டாக மாறுது, அந்த ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. பேசிக்காக ரியாக்ஷன் லாஜிக் அதான் இந்த ஃபேஸ் 2. இந்த ரியாக்ஷனையும் தாண்டி அந்த ரியாக்ஷன் எதுக்காக நடக்குது அப்படிங்கிற லாஜிக் இருக்குல்ல, அதுதான் வந்து Zone 2, ஓகேவா? ரியாக்ஷன் ஃபேமிலி அண்ட் சப்ஸ்டேட் ஐயோ லிஸ்டான தேவையானது அது ரியாக்ஷன் லாஜிக், புரியுதா? ஓகே, இதில் இந்த கொஷின் தான் ஆன்சர் பண்ணுது. வாட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் காம்பவுண்ட் ரியாக்ட்ஸ் வித் திஸ் காம்பவுண்ட், சரியா? எந்த பாண்ட்லாம் உடையும், எந்த பாண்ட்லாம் ஃபார்ம் ஆகும், என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, சரியா? இந்த சப்ஸ்டேட்லேருந்து எப்படி இந்த ரியாக்ஷன் கண்டிஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, வேறு எதாவது ரியாக்ஷன் கண்டிஷன் தான் என்ன ஆகும், ரியாக்ஷன் லாஜிக். அதாவது இந்த வாட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலாக என்ன நடக்குது ரியாக்ஷனில், அதை பற்றி படிக்கிறது தான் இந்த Zone 2, ரைட்டா? எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே படிக்கிறோம். அதாவது இந்த லேயர் ஆஃப் ஒய் அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு படிக்கிறோன்னா இந்த லேயர் ஆஃப் வாட் ஒய். ஒய்யை நீங்கள் படித்து தான் வாட்டை படிக்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன், கேளுங்க. இதுதான் Zone 2 டாபிக்ஸ், சரியா? ஃபுல்லாக ரியாக்ஷன்ஸாக தான் இருக்க போகுதுங்க. ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரியாக்ஷன்ஸ் தான். இங்கே ஏகப்பட்டது ரியாக்ஷன்ஸாக தான் இருக்க போகுது. ப்ரிப்பரேஷன் வேல்யூஸிங் இது எல்லாமே ரியாக்ஷன்ஸ் தான். ஒன்று விடாமல் எல்லாமே நான் அந்த மொத்த ரியாக்ஷனுமே குரூப் பண்ணி ஃபேஸ் 2 போட்டு வச்சுருக்கிறேன், ரைட்டா? இங்கே பாருங்கள், இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜிஓசியில் என்னடா அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. இதில் என்ன இருக்குது தெரியுமா? டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன நான் சொல்கிறேன், அடுத்து நம்ம இன்சைடி பார்ப்போம். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் இருக்குது, அதில் ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நடக்குது, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன், சரியா? வாங்க போ. இந்த இருக்கு டெட்ரானஸ் பார்த்தோமா, இதுக்கு அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? குவாலிட்டேட்டிவ் வந்து குவான்டிடேட்டிவ், அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே, மறந்து போச்சு. டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் 8.710 இங்கே இருக்கா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த பாருங்கள், ஒரு லைனில் கொடுத்துருக்காங்களா? இதை நீங்கள் இன்னுமே பயங்கர டீட்டெயிலாக படிப்பீங்க. ஏன் எங்கே தெரியுமா? யூனிட் 9 டீட்டெயிலாக படிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிஷன் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் சரி, எலிமினேஷன் ஆகட்டும் சரி, சப்ஸ்டியூஷன், இதெல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. எங்கே தெரியுமா? கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸே காட்டுறேன், ஒரு வெயிட் பண்ணுங்கள், சரியா? இதை விட்டுருங்க, இங்கே வருவோம்.
இங்கே வந்து ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கா, இதில் ஒரு சில லாஜிக்ஸை நம்ம படிக்கணும். அது ஏன் இந்த ரியாக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம படிப்போம். புரியுதா? ஏன் எதுக்கு அப்படின்னு படிக்கிறது தான், அப்படிங்கிறத படிக்கிறது பேர் தான் வந்து ரியாக்ஷன், ஐ மீன் ஜோன் 2. அதோட லாஜிக் தான் இது, சிம்பிளாக சொல்கிறேன். ஏன் வாங்க எடுத்துப்போம். இந்த ரியாக்ஷன் இந்த ஒரு சில ரியாக்ஷன் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி, ஒரு சில ரியாக்ஷனில் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன கொடுத்துருங்க ஸ்பெசிஃபிக்காக படிக்கிற பாருங்களேன். இங்கே வா. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபார் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், டிடெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இதெல்லாமே டைப் 2. ஏன்னா என்ன நடக்குது, என்ன ப்ராடக்ட் இது அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறோம். ஏன் ஸோ அதனால் இது வந்து ஆக்சுவலாக ஜோன் 2ல் கொடுத்துருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லணுன்னா கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள் இருக்க தான் செய்யுது. ஏன் இந்த ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் இந்த ஒய் அப்படிங்கிற வந்து ரொம்பவே தெளிவாகவே இருக்குது, ரைட்டா? ஆனால் இந்த ஒய் வந்து இன்னுமே கிளியராக இல்லை. வருதா? இந்த ஒய் வந்து கிளியராக இல்லைனால தான் இந்த வந்து ஜோன் 2ல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் பட் இது ஜோன் 3ல் போகக்கூடிய டாப்பிக்கும் தான், ரைட்டா? இப்போ எதனால் வந்து ஒரு எக்ஸாம்பிள்னால், பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் என்னால் இந்த நேரத்தை கொடுக்க முடியாது. எதனால் வந்து இந்த சோடியம் ஃப்ளூஷன் எக்ஸ்ட்ராக்டில் வந்து இதை ஆசிரிவை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசனிங் இருக்கும். அண்ட் சல்ஃபர் டெஸ்ட்லேருந்து எதுக்காக ரீசன் இருக்கும். இது வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் கடைசி, நான் ரிவிஷன் பண்ணும்போது. பிஎம்என்டின்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலோட ஒரு வீடியோவை நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேட் போர்ட் புக்ஸில் எல்லாமே வந்து இதுக்கான ரீசனிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏகப்பட்ட ரியாக்ஷன்ஸ்க்கான ரீசனிங்குமே அந்த புக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே வந்து ஜஸ்ட் வாட் இஸ் த ரியாக்ஷன், ஹீட் ஆனால் என்ன நடக்கும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? சரியா? ஸோ அதனால் ஜோன் 3க்குள்ளே அதிகமாக சேர்க்கலாம், பட் ஜோன் 2க்குள்ளே இது இருக்கிறதுக்கான காரணம் ஸ்டில் இதை நம்மளால் படிக்க முடியும். இதோட லாஜிக் என்ன அப்படிங்கிறத படிக்க முடியும். அந்த வீடியோவே இருக்குது, ரைட்டா? அவங்க சேனலில் ரிவிஷன் டைமில் போடப்பட்ட ஒரு வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் இந்த ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல, காப்பர் ஆக்சைடை எரிக்கிறாங்க, அதுக்கடுத்து இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. எல்லாம் ப்ரொசீஜர், ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அதே சமயம் இந்த ப்ரொசீஜருக்கான ரீசனிங்குமே இருக்குதும். அது வந்து ஐ திங்க் ஒன்ஸ் அகெயின் ஸ்டேட் போர்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. மேபி ஸ்டேட் போர்ட் புக்ஸில் இருக்கலாம், அதை நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஜெயலலிதால் மெத்தட்லேயும் நிறைய ரீசனிங் இருக்குது. ஏன் வந்து இதை பண்ணுறாங்க, ஏன் இதை ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது, இங்கே இருக்குது, ரைட்டா? ஏன் ஸோ இதனால தான் ஜோன் 2ல் சேர்க்குறாங்க. ஏகப்பட்ட ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரியாக்ஷன் நடத்துகிறாங்க. ஒரு ரியாக்ஷனே ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ராப்பரான ரீசனிங் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. இதை நீட் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஏன் அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஜோன் 2ல் இருக்கிறதுக்கு பக்காவான ஒரு எக்ஸாம்பிள் இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் தான், சரியா? ஸோ இது ஜோன் 2க்குள்ளது. நெக்ஸ்ட் ஜோன் 3 ரொம்ப சிம்பிள், ஹைலி ஃபேக்சுவல், டேபுலார், எக்ஸப்ஷனல். ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோன்னா, இந்த காம்பவுண்ட் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு காம்பவுண்டில் இருங்க கைஸ், தெரியுமா? இந்த இடத்துல ஏதோ ஒரு sp3 கார்பன்ஸ் இருக்கும். என்ன காம்பவுண்டு எக்ஸாக்டாக? சூப்பரான காம்பவுண்ட் கைஸ். இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும், இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குமா, 2 தடவை ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன் நடக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். தரமான இதாக இருக்கும். இங்கே ஒன்று, ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன் அந்த காம்பவுண்ட். ஐ திங்க் ஸோ இதான் அந்த காம்பவுண்டு. உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் ப்ராப்பராக தெரிஞ்ச கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி காம்பவுண்ட் இருக்கும்போது 2 ஹைட்ரஜன் இருக்கா, இந்த 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ரிப்பல்ஷன் ஆகி அன்ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சராக மாறிடுது. ஸோ அதனால் என்னதான் இருந்தாலும் இது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருந்தாலும் நீ ஆன்டி அரோமேட்டிக்னு நினைக்கிறேன். இது வந்து நான் அரோமேட்டிக்கான ஒரு ஸ்பீசிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? சூப்பராக இருக்கும் அந்த கான்செப்ட்லாம். இதெல்லாம் எக்ஸப்ஷன், ரைட்டா? நேம்டு இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே ரிமெம்பர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான், சரியா? ஜஸ்ட் இந்த கொஷின்ஸ் தான். டெஸ்ட்டு எந்த டிஸ்டிங்விஷன் டெஸ்ட் படிப்பீங்க, என்ன ரீஜன் என்ன பண்ண படிப்பீங்க, நேம் ரியாக்ஷன் படிப்பீங்க, கண்டிஷன் எந்த கண்டிஷனில் என்ன ஸ்பெஷல் ப்ராடக்ட் கிடைக்கும் படிப்பீங்க, எக்ஸப்ஷன் ஆட் ஸ்பெஷல் ஃபேக்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
அவ்வளோதான். இதுதான் zone 3. ரிமெம்பர் அண்ட் ரிட்ரீவ் ஃபாஸ்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சரியா, சிம்பிளாக இதுதான். சரியா, அண்ட் இது வந்து ஒரு இந்த இடத்துல நான் இந்த டாப்பிக்கை நான் வைக்க மாட்டேன் தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் வந்து மக்கடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு பதிலாக யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக், அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டாய்ஷியோமெட்ரி, அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் / ஸ்டாய்ஷியோமெட்ரி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார்முலாஸாக மக்கடிக்கான்னு சொல்லி கிளம்பாதீங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன். நிறையவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அண்ட் இந்த ஒரு இதுக்குமே சூப்பரான ஒரு லெக்சர்ஸ்னால் நான் பார்த்தேன். ஒரு லெக்சர் பார்த்தேன், அதே சேனலில் தான் பார்த்தேன். அந்த ரீசனிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக். ஸோ இதையுமே வந்து நம்ம zone 2லையும் சேர்த்துக்கலாம். இதை zone 2லையுமே இதை நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த பார்ட் வந்து ஃபார்முலாஸை நான் மக்கடிக்க சஜஸ்ட் பண்ண மாட்டேன். யூ ஜஸ்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டாய்ஷியோமெட்ரி. இந்த ஏரியா இப்போ வந்து A gives Bனா அப்போனா A கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா, இந்த மாதிரி தான் இருக்க போகுது. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. பர்சன்டேஜ் கம்போசிஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. இதுலேயும் ஒரு சில லாஜிக்லாம் இருக்குது. பட் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த லாஜிக் இஸ் அமேசிங். ஸோ அதனால் zone 2ன்னு சொல்ல முடியாது, zone 3ன்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில்னு சொல்லலாம். பேசிக்கிட்டே இருந்தால் லெட்ஸ் ட்ரை டு ப்ரூவ் திங். நீ ஞாபகம் தெரியல. லெட்ஸ் சி. இங்கே வா. என்னடா இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன். இதில் என்ன தெரியுமா கான்செப்ட் இருக்குது? வெரி சிம்பிள். இதை படித்து பார்க்குறேன். ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ளஸ் aqueous medium. சரியா, இட் இஸ் செப்பரேட்டட் பை ஷேக்கிங் வித் ஆர்கானிக் சால்வெண்ட் in which it is more soluble than water. Organic solvent and aqueous solution should be immiscible with each other. So they form two distinct layers become separated and a separative funnel. என்னது, ஆர்கானிக் சால்வெண்ட் அண்ட் த aqueous solution ரெண்டுமே வந்து should be immiscible with each other. ஓகே, they form two distinct layers. இதை வந்து செப்பரேட்டிவ் ஃபனல் மூலிமா நம்ம எடுத்துடலாம். ஆர்கானிக் சால்வெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்து ரிமூவ் பண்ணுறாங்க ஆர்கானிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் கேட் ஒன்று செப்பரேட்டரி ஃபனல். இது வந்து செப்பரேட்டரி ஃபனல் எங்கே போகுது? வேர் இஸ் தட் செப்பரேட்டரி ஃபனல்? இந்த இருக்கு. இதுதான் அந்த செப்பரேட்டரி ஃபனல். இதுதான் அந்த ஃபனலாக. இதில் ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கும், இது சால்வெண்ட்டாக இருக்கும். இதே பச்சை கலரில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து இங்கே போயிடும். அதனால் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து பச்சை கலரில் ஆயிடுது, இந்த aqueous layer. ஏன்னா சும்மா வந்து சொல்கிறேன், அந்த கலர் வச்சுலாம் நான் சொல்கிறது சும்மா விட்டாலகை. ரைட்டா, பட் மேட்ரு என்னன்னா, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் லெஸ் சால்வெண்ட் than ஆர்கானிக் சால்வெண்ட். வெரி லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட் இஸ் ரெக்வயர்ட் to extract even very small quantity. In the technique of continuous extraction is employed in such cases. I think இதை நான் இப்போ தான் பார்க்குறேன். சத்தியமாக சொல்லி நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் என் வாழ்க்கையில். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த இதை பார்க்குறேன்டா. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த கண்டினியூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் பார்க்குறேன். இது என்ன பிரின்சிபல் தெரியுமா? ஏன் இந்த மாதிரி நடக்குது தெரியுமா? லைக் டிசால்வ்ஸ் லைக், இவ்வளோ தான் கான்செப்ட்டு. சரியா, இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ரைட்டா, எப்படி இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்துக்கு ஒரு சிம்பிளான ரீசன் தான். அதனால தான் இங்கேருந்து இது இங்கே போகுது. இல்லைனா இது ஏன் போகும்? என்ன லூஸா? புரிஞ்ச இல்லை? ஓகே, இது கொஞ்சம் சிம்பிளாகவே இருந்துச்சா? இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் கான்செப்ட் இருக்கும், கொஞ்சம் நல்லாவே எனக்கு இது பிடிக்கும். திஸ் டெக்னிக் இஸ் அப்ளைட் டு செப்பரேட் சப்ஸ்டன்ஸ் which are steam volatile but immiscible with water. வாட்டர் கூட கலக்காமல் ஸ்டீம் கூட இப்போ வரவங்க. ரைட்டா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா அது, ஸ்டீம் வாட்டர், ஆனால் வாட்டர் கூட கலக்க மாட்டேங்கிறாங்க. இது ரொம்ப இதாக இருக்கே, வாட்டர் கூட கலக்க மாட்டேறீங்க. பக்கா அடுத்து வரும். The mixture of steam and the volatile organic compound is later separated from water using a separated. என்னது, the mixture of steam and the volatile, வெயிட் பண்ணிங்க, mixture of steam and the volatile organic compound is condensed and collected. ஓகே, கண்டென்ஸ் பண்ணுறாங்க, ஏன் செப்பரேட் பண்ணுறாங்க யூசிங் செப்பரேட்டிங் funnel. இந்த இடத்துல தான் கான்செப்ட் இருக்குது. In steam distillation, the liquid boils in the steam. Some of the vapor pressures due to the organic liquid and that due to the water become equal to the atmospheric pressure.
become equal to the atmospheric pressure. தரமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதெல்லாம். எப்போ வந்து ஒரு லிக்விட் பாயில் ஆகும் அப்படிங்கிற பேசிக்கான கான்செப்ட் தான் இங்கே ஒளிஞ்சிருக்கு. சரியா? ஒரு லிக்விட் எப்போ பாயில் ஆகும் அப்படின்னா அதோடைய வேப்பர் ப்ரெஷர் இருக்குல்ல, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விடு when it is equal to atmospheric pressure, அப்போ தான் வந்து ஒரு லிக்விட் பாயில் ஆகும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ரைட்டாக அது தெரியலைன்னா சங்கில் ஊதுவான், நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த ஒரு அது பேர் என்ன, ஸ்டீம் டிஸ்டிலேஷனில் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் வந்து ஈக்குவல் டு அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷராக மாறுது. நாட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட், வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் வந்து அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷராக மாறுது. இதனால் இன்னுமே ஃபாஸ்டராக எவாபரேட் ஆகுது. ஐ மீன் வருமே, the liquid boils when the sum of the vapor pressures due to the organic liquid and due to the water become equal to the atmospheric pressure. சரி, அதை கூட விட்டுறேன். நான் என்ன கேட்குறேன்னா என்னது சம் ஆஃப் த என்னடா போட்டு வச்சுருக்கீங்க, இந்த சம் ஆஃப் த வேப்பர் ப்ரெஷர் due to the organic liquid and due to the water become equal to the atmospheric pressure. ஓகே, since P1 is lower than that, P2 P oh, P1 is lower than P. Okay, the organic liquid vaporizes at இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை மறந்துடும் பாருங்கள். ஸ்டீம் டிஸ்டிலேஷனோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா? ஒரு வாட்டர் இன்சால்பிள் சப்ஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா இட் வில் எவாப்ரேட் பிலோ இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட். ஆர்கானிக் லிக்விட் இருக்குல்ல, அந்த ஐ மீன் லிக்விட் லெட்டஸ் இது வந்து ஓகே, நானே லைட்டாக ஒரு நிமிஷம் குழம்பிட்டேன். ஸ்டீம் ஃப்ரம் ஸ்டீம் பாத் ஸ்டீம் வாட்டர் கண்டிஷன் கனெக்டட். சரி, இது கூட பிரச்சனை இல்லையா? வாட்டர் மிக்சர் எக்ஸாம்பிளாக ஜோன் 3 டாபிக் வந்துச்சா? இருங்க, எப்படி தெரியுமா? இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரிஞ்சிடும் இந்த பாயிண்ட்டு. இஃப் ஒன் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் இன் த மிக்சர் ஓகே இஸ் வாட்டர் அண்ட் தி அதர் ஒரு வாட்டர் இன்சால்பிள் சப்ஸ்டன்ஸ். ஓகே, மிக்சரில் 2 பொருட்கள் இருக்குது. தென் த மிக்சர் வில் பாயில் க்ளோஸ் டு பட் பிலோ 373 கெல்வின். சரியா? ஏன் வந்து இந்த பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகுது அப்படின்னா, இதைத்தான் நான் சொல்ல வரேன்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு. இதே கான்செப்ட் தான் இங்கே வரப்போகுது. இங்கே வரேன். இப்போது இஃப் யூ டேக் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆர் பீக்கர் ஆஃப் வாட்டர் ஆர் வாட் எவர் யூ டேக் சம் வாட்டர், பீக்கர்லாம் கிடையாது, காமெடி பீஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். ரைட், விடுங்க. நீங்கள் ஏதாவது பாயில் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பாயில் பண்ணணும். ஐ மீன் இது ஃபுல்லானா பாயில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ 373 கெல்வின் தேவைப்படுது இல்லையா? பிகாஸ் அதான் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஐ ரைட் ஆர் நாட்? ஓகே, லெட் அஸ் சே தட் இந்த ஒரு வாட்டர்லையே நான் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை கலக்கிறேன்னு வச்சுப்போம். சரியா? இந்த 373 கெல்வினை நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த 373 கெல்வின் வருது? இந்த கேஸ்னால வருது. பிகாஸ் the vapor pressure of the liquid must be equal to atmospheric pressure at 373 Kelvin. இப்போது பாருங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும்போது கூடவும் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எவாப்ரேட் ஆகுமா இல்லையா? ஸ்டீம் இதாக மாறுமா இல்லையா? வை? பிகாஸ் நான் மிக்ஸ் பண்ணிடுற காம்பவுண்ட் ஸ்டீம் வாலட்டைல். சரியா? இவங்க நான் ஸ்டீமை பாஸ் பண்ணேன்னா இது வாலட்டைலாக மாறிடுமா இல்லையா ஆர்கானிக் காம்பவுண்ட்? ஸோ இந்த 373 கெல்வின் எப்போ வருதுன்னா, வாட்டர் மட்டுமே அந்த வேப்பர் ப்ரெஷரை கொடுத்துச்சுன்னா அந்த 373 கெல்வின் வரும். அதுவே வாட்டரோடு சேர்ந்து நம்ம இவரும் ஐ மீன் இந்த ஆர்கானிக் லிக்விடும்
ஆர்கானிக் லிக்விடும் நார்மல் லிக்விடும் இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரே அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட ஈக்குவல் ஆனாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் என் கேள்வி. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸில் இது மட்டும் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டாவது சொல்யூஷனே அட்மாஸ்பியர் ப்ரெஷரே இது ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் என் கேள்வி. என்ன அர்த்தம்னா, ஹியர் இஸ் தி ஆன்சர். த மிக்சர் வில் அடப்பாவிக்கலாம். த மிக்சர் வில் பாயில், சரியா, க்ளோஸ் டு பட் பிலோ 373 கெல்வின், சரியா, 373 கெல்வின். ஏன்னா லிக்விட் வந்து வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா கூட யார் நிற்கிறா? ஆர்கானிக் லிக்விடு கூட நிற்கிறான். அதனால் இந்த லிக்விட் வந்து வேப்பர் ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியம் ரொம்ப கம்மி. ஸோ இதில் கொடுத்ததை விடைக்கும் இது வந்து இங்கே கம்மியாக தான் கொடுக்கும். புரிஞ்சதா இல்லையா? பிகாஸ் த ஆர்கானிக் லிக்விட் இஸ் ஹியர். திஸ் இஸ் த கான்செப்ட், சிம்பிளாக. ஏன்? ஸோ எவ்வளோ கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுவுமே ஒரு பக்கா கான்செப்ட்ஸான விஷயம் ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு புரியலைனாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட டீச்சர்ஸ்டாவது கேட்டு கிளியர் பண்ணுங்கள். ஏன்? பட் ஐ ப்ரூவ் தட் இந்த இடத்துல கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத. அதுதான் என்னோட நோக்கம். ஓகே, வாங்க ஹைட்ரோகார்பன்ஸ் பார்க்கலாமா? இதில் இந்த நேம்டு மெத்தட்ஸ், ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் கேட்டலிஸ்ட்லாம் இருக்குது, எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது, டிஸ்டிங்விஷிங் டெஸ்ட் இருக்குது. பாருங்கள், நான் சொன்னல இந்த இடத்துல இதெல்லாம் கண்டு கூட மாட்டானுங்க. ஏன்? புக்கை படிக்கானவங்களுக்கு தெரியாது, புக்கை படித்தவங்க கண்டுக்க மாட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்? சேவ் டூ. ஓகே, காட்டுறேன் வாங்க. இதெல்லாம் கடைசி நேரத்தில் பார்த்தது, ஆனால் ஒன்றும் படிக்கல. என்ன பேசுறது? ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னாலே சொல்ல முடியும். நான் எல்லாம் தப்பு பண்ணேன், அதில் வந்து நீங்களாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகே, இதுதான் கார்சினோஜெனிட்டி அண்ட் டாக்ஸிசிட்டி. ஏன்? பென்சீன் அண்ட் polynuclear hydrocarbons containing more than 2 benzene fused together, they are toxic, they are carcinogenic in nature. ஏன்னா இதை பார்த்தீங்களா, இது வந்து ஏதாவது கான்செப்டாக ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? கான்செப்டாக இங்கே ஒன்றுமே கொடுக்கல, மனப்பாடம் பண்ண மாதிரி தான் இருக்குது. இதுதான் இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், ரைட்டா? எங்கே இருந்தாலும் கொஸ்டின் வரலாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒன்று இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வா, பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸு உங்களுக்கே தெரியும், பெருசாக எந்த விதமான கான்செப்ட்டுமே பெருசாக இல்லை. ஹைலி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் எக்ஸப்ஷன்ஸ், எல்லாமே எக்ஸப்ஷன்ஸ். இந்த ட்ராப்ஸு, இதெல்லாம் தான் இந்த எக்ஸப்ஷன்ஸ், ட்ராப்ஸ், இது எல்லாமே இந்த கணக்கில் தான் வரும், இந்த Zone 3 கணக்கில் தான் வரும். அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துக்கணுங்கிறது புரியுதுல்ல? ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக, ரைட்டா? இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் ஐ திங்க் இந்த அனோடேட் பண்ணாத பிடிஎஃப் அனுப்ப முடியுமான்னு தெரியலை. பட் அனோடேட் நான் மார்க் பண்ணி வச்சுருக்க பிடிஎஃப் அனுப்ப முடியுமான்னு தெரில. பட் மார்க் பண்ணாத பிடிஎஃபை நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கை போஸ்ட் பண்ணுறேன், ரைட்டா? கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு Zone 1 சப்டாபிக் எடுத்துகிட்டுன்னு வச்சுப்போம். அந்த சப்டாப்பிக்கை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு கனெக்டடான ஒரு Zone 2 சப்டாபிக் இருக்கும்ல, அதை தான் நீங்கள் அடுத்து டேக்கிள் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கு ஏற்றவாறு Zone 3 ட்ராப்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் அடுத்து படிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணுமே ஒழிய எப்படி படிக்கக்கூடாது அப்படின்னா, மொத்த Zone 1 சப்டாபிக் இருக்க மொத்தத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் Zone 2 போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து Zone 3 போகிறதும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் ஏற்படுத்த போகுது. ஸோ ஒரு Zone 1 சப்டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான Zone 2 சப்டாபிக் முடிங்க, அதுக்கு ரிலேட்டடான Zone 3 சப்டாபிக் முடிங்க. அதே மாதிரி அடுத்த Zone 1 சப்டாபிக்கு Zone 2 Zone 3, Zone 1 Zone 2 Zone 3, Zone 1 Zone 2 Zone 3, இதுதான் ஆர்டர். ஜிஓசியில் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, நீங்கள் பக்கா சாப்டர் ஆர்டர் படியே போகலாம், ரைட்டா? பட் நீங்கள் வந்து நீட் 2027 ஜெய் 2027 இப்போ வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃப்ரெஷராக இருக்கீங்கிறதுனால கண்டிப்பாக ஸ்டீரியோஎஸ்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலாக படித்து வச்சுக்கணும். என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்து, ஹவு டு கவர் அ Zone 1 சப்டாபிக் பை நோட்புக் எல்லாம், ஹவு டு கவர் அ Zone 2 சப்டாபிக் பை நோட்புக் எல்லாம், அண்ட் ஹவு டு கவர் Zone 3 சப்டாபிக் பை நோட்புக் எல்லாம். இந்த நோட்புக் எல்லாம் நீங்கள் வரதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், யூ ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் லெக்சர்.
நீங்கள் ஒரு லெக்சர் அட்டன் பண்ணுறீங்களாலும் சரி, இல்லைனா நீங்கள் லெக்சர் ரெக்கார்டிங் கேட்குறீங்கனாலும் சரி, இல்லை கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய லெக்சர் இருக்கணும், உங்களுடைய லெக்சர் நோட்ஸ் இருக்கணும் ஒரு சைடில். அதே நீங்கள் வந்து படித்து வச்சுருக்கணும் ஒரு தடவை. ஸோ தட் பில்டு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறது யாருனால? நோட் புக் கிளம்பினால தான் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறீங்க. சரி வாங்க Zone 1 ஒர்க் ஃப்ளோவுக்கு போயிடலாம். ஸோ இந்த Zone 1 ஒர்க் ஃப்ளோவுடைய முதல் ஸ்டெப் என்னென்னா, asking notebook LM to teach you by asking these 5 questions. What does it mean? அந்த Zone 1 சப் டாபிக்கு என்ன அர்த்தம்? Why does it happen? ஏன் இந்த Zone 1 சப் டாபிக்கில் உள்ள விஷயங்கள்லாம் நடக்குது? இந்த Zone 1 சப் டாபிக் இருக்கக்கூடிய விஷயங்களை எந்த ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது? இந்த Zone 1 சப் டாபிக் எப்படி மற்ற டாபிக்ஸ் அது சாப்டரோட ரிலேட் ஆயிருக்கு? இந்த Zone 1 சப் டாபிக் எப்படி Zone 2 சப் டாபிக் கூட ரிலேட் ஆயிருக்கு? 5th question is very very important and it's a sub question of the 4th question, ரைட்டா? What causes what? Cause and effect chain. இப்போது இந்த Zone 1 சப் டாபிக்னு எடுத்தீங்கன்னு வச்சுப்போம், இன்டெப்ட் எஃபெக்ட். அதுக்குன்னு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்ல, அதைத்தான் நான் எஃபெக்ட்னு சொல்கிறேன். இந்த எஃபெக்ட்டுக்கு எல்லாத்தையுமே காஸ் யாருன்னா இந்த இன்டெக்ட் எஃபெக்ட்னு சொல்கிறேன். இந்த மாதிரியான Zone 1 சப் டாபிக்ஸுக்கு ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் செயின் அப்படிங்கிறத நீங்கள் பில்டு பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஸ்டெப் 3, இது ரொம்பவே க்ரூஷியலான ஒரு ஸ்டெப்பு. எம்சிக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஸ்டெப். என்ன ஸ்டெப்னா, த கம்பேரிசன் லாஜிக். எப்படி ஸ்டெபிலிட்டி கொடுக்குது, எப்படி ஒரு விஷயத்தை அசிடிக்காக மாறுது, எப்படி ஒரு விஷயத்தை பேசிக்காக மாறுது அப்படிங்கிறதான் கம்பேர் பண்ணுவாங்களோ ஒரு சில கொஸ்டின்ஸு. அந்த கம்பேரிசன் லாஜிக்கை நீங்கள் கேட்க போகிறீங்க. அதாவது கம்பேரிசன் பேஸ் கொஸ்டின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க போகிறீங்க. இந்த Zone 1 சப் டாபிக்கு எப்படி கம்பேரிசன் கொஸ்டின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க போகிறீங்க. இந்த லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, டு ஆஸ்க் அபவுட் த காமன் மிஸ்டேக்ஸ் தட் அ ஸ்டூடெண்ட் மேக்ஸ். இந்த சப்டாபிக்குள்ளே என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது புரிஞ்சுக்கிறதுல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த Zone 1 சப்டாபிக் படிச்சு முடிச்சு Zone 2 போக போகிறீங்கல்ல, அதுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கேட்டிங்கல்ல ஒரு 5வது கொஸ்டின், அதாவது இந்த Zone 1 சப்டாபிக் எப்படி Zone 2 கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கல்ல, அதுதான் மேட்ரே. ஸோ அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு மூவ் ஆன் டு Zone 2. ஸோ Zone 2 சப்டாபிக்கை படிக்க போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, டு ஆஸ்க் த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ ஒன்று பற்றி கேட்பீங்க பை ஆஸ்கிங் தீஸ் 5 கொஸ்டின்ஸ். என்னென்ன கொஸ்டின்ஸ் தெரியுமா? ஸோ ஃபஸ்ட்டு கேட்க போகிற கேள்வி, வாட் ரியாக்ஷன் ஃபேமிலி டஸ் இட் பிலாங்? 4 ஃபேமிலிஸ் இருக்குது. அடிஷன் இருக்குது, எலிமினேஷன் இருக்குது, சப்ஸ்டிடியூஷன் இருக்குது, அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இதுதான் வந்து இது 4 ஃபேமிலிஸ். இந்த 4 ஃபேமிலிஸ்குள்ளே ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் நீங்கள் படிக்க போகிற ரியாக்ஷன் வரப்போகுது. ஸோ ஆஸ்க் தேட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், சப்ஸ்ட்ரேட் என்ன இங்கே? வாட் இஸ் த ப்ராடக்ட் ஃபார்ம்? என்ன நீங்கள் ரியேஜென்ட் ஆர் என்ன கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இந்த ரியாக்ஷனில்? அப்படி வாட் இஸ் த மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அதை நீங்கள் கேட்க போகிற கடைசி கேள்வி. நீங்கள் கேட்க போகிற அடுத்த 4 கேள்விகள் வந்து ஸ்டெப் 2ல் அடங்கியிருக்கு. என்னென்ன கேள்விகள் அப்படின்னு தெரியுமா? இந்த ரியாக்ஷனுங்கிறதை தாண்டி இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏன் நடக்குது அப்படிங்கிறத கேளுங்க. 2 ஆல்கைல் ஹேலைட்ஸை சோடியம் இந்த பிரசம் ட்ரை தன்னு போடும்போது ஏன் வந்து அது ஆல்கைன் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நான் கேட்க சொன்னேன். எந்தெந்த பாண்ட்லாம் ஓடையுது, எந்தெந்த பாண்ட்லாம் ஃபார்ம் ஆகுது, இந்த ரியாக்ஷனோட இன்டர்மீடியட் என்ன, இந்த ரியாக்ஷன் ஏன் இந்த பாத்வேவை சூஸ் பண்ணுது. ஸோ இந்த 4 கேள்விகளை கேட்கும்போது நீங்கள் ரியாக்ஷனுங்கிறதை தாண்டி இந்த ரியாக்ஷன் ஏன் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. ஏகேஏ த ரியாக்ஷன் லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த Zone 2 ரியாக்ஷன் கொடுத்துருக்கீங்கல்ல, அது எப்படி Zone 1 கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தான். பிகாஸ் நீங்கள் Zone 1 அப்படிங்கிற விஷயத்தை படிச்சுட்டு நீங்கள் Zone 2 கூட கனெக்ட் பண்ணிடுவீங்க. இப்போது டபுள் கனெக்ஷன் ஆன மாதிரி இருக்கும். 2-3 தடவை படிக்கிற மாதிரி இருக்கு. சேஞ்சஸ், வேரியேஷன்ஸ், அதாவது இந்த ரியாக்ஷன்லாம் இதை பண்ணால் இல்லைனா நான் வேறு எதாவது சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கேளுங்க. உங்களால் அப்படி கேட்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு அந்த வேரியேஷன் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கிட்டே டேரெக்டாக கேளுங்க, என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் பாசிபிளாக இருக்குது இந்த ரியாக்ஷனை மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதுவே சொல்லணும். அண்ட் லாஸ்டான கேள்வி, ஒன்ஸ் அகேன் சம் இம்பார்ட்டன்ட் ட்ராப்ஸ்
அண்ட் சம் காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இதை நீங்கள் கேட்க போகிறீங்க. அண்ட் இந்த ஜோன் 2 சப் டாபிக் முடிச்ச உடனே ஜோன் 3 தான் த மெமரி சப் டாபிக்ஸ். ஒரு விஷயத்தை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜோன் 3 சப் டாபிக்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஜோன் 1 அண்ட் ஜோன் 2 கூட கனெக்ட் ஆகணும்னு அது அவசியமே கிடையாது. நான் ஜோன் 3 கூட கனெக்டாக இருக்கிறது இன்னும் 2 விஷயங்கள்லாம் சொல்லணும் இல்லையா, ஒன்று எக்ஸப்ஷன்ஸ், இன்னொரு ட்ராப்ஸ். அது நீங்கள் வந்து ஜோன் 2 கூடயே படிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். ஆனால் அந்த ஜோன் 3ல இருக்கிற மற்ற சப் டாபிக்ஸ், லேட்டஸ்டே பியூரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா பாலிஹாலஜன் காம்பவுண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே இந்த ஜோன் 1 ஜோன் 2 அப்படிங்கிற அந்த செக்ஷனுக்குள்ளேயே வராது, ஒரு தனி செக்ஷனாகவே அமைக்கப்படுது இல்லையா. அதுதான் உண்மையான ஜோன் 3 அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி படிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. டேய் இப்போ தான் நான் சொன்ன மெமரி என்ன லாஜிக் கேட்டுருக்க, மெமரியில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சில மெமரி டாபிக்ஸ்லையுமே கொஞ்சம் லாஜிக் இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீம் டிஸ்டிலேஷனாக இருக்கட்டும், சரி அதில் ஒரு சில கான்செப்ட் இருக்குல்ல, அதை நான் கேட்டேன். ஸோ எந்தெந்த எதெல்லாம் உண்மையிலே மெமரைஸ் பண்ணணும் அண்ட் எதெல்லாமே லாஜிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் ஜோன் 3 சப் டாபிக் பிரிச்சிட்டிங்கனாலே 100% மெமரி அப்படி இருக்குன்னு அர்த்தம் இல்லைல்ல. ஸ்ட்ரக்சர் த கண்டென்ட் இன்டு அ ப்ராப்பர் மெமரைசபிள் ஃபார்மேட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். சம்டைம்ஸ் ஒரு டேபிள், சம்டைம்ஸ் இல்லைனா சில ஈக்குவேஷனை வச்சு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி, கெமிக்கல் ஈக்குவேஷன்ங்கிறது தாண்டி ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஏ கிவ்ஸ் பி அப்படின்ற மாதிரி பண்ண மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கும் ரைட்டா. இதை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் மெமரைஸ் பண்ணுறது, ரிவைஸ் பண்ண போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. கம்பேரிங் அண்ட் கான்ட்ராஸ்டிங்க. இப்போது லேட்டஸ்ட் ஆக்வஸ் கேஓஹெச் ஆல்காலிக் கேஓஹெச் அப்படின்னு வச்சுப்போம். இந்த ரெண்டுத்தோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது நம்ம மிக்ஸ்அப் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி கேட்க போகிறதா அடுத்த ஸ்டெப்பு. நீங்கள் இந்த ஜோன் 3 டாப்பிக்கை திருப்பி ரிவைஸ் பண்ணதுக்காக லாஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா குவிக் ரிகால் ஷீட் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறீங்க. ஒரு சில இம்பார்ட்டண்டான மறக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கேதர் பண்ணும்போது நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணால் இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு கேள்வியும் வரலாம், இன்சைட் ரீடிங்கை மறந்துட்டேடா மாப்பிள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ ரீட் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு லெக்சரை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். இது நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் ஜோன் 1 அண்ட் ஜோன் 2 சப் டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரீடு விடுங்க. நம்பர் 2, இந்த மெமரி சப் டாபிக்ஸ்லாம் இன்னும் உங்கள் மண்டையில் நிற்காது. ஸோ ஜோன் 3 சப் டாபிக்ஸை நெக்ஸ்ட்டு வந்து டேக்கிள் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் ரீடு விடுங்க. இது வந்து இந்த 3 தடவை ரீட் பண்ணுற ப்ராசஸ் வந்து 3மே ஒரே ஸ்பீடில் இருக்கக்கூடாது. ஜோன் 1 நீங்கள் நல்லா டைம் எடுத்து படிக்கிறீங்க, இல்லைனா அட்லீஸ்ட் ஜோன் 1ங்கிற பாரு, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது உங்களுடைய லெக்சரர் வந்து நடத்துகிற வந்து ஒரு டாப்பிக்காக நீங்கள் ரீட் பண்ணிட்டே வருவீங்களா, அது ஒரு பர்ஃபெக்ட் ரீடு சரியா. இன்னொரு ரீட் எப்போ பண்ணுவீங்க, ஜோன் 1 அண்ட் ஜோன் 2 முடிச்சுட்டு ஒரு கம்ப்ளீட் ரீட், அதுவுமே ஸ்லோவாக இருக்கலாம். ஆனால் இந்த லாஸ்ட்டாக பண்ண ரீடிங் லிட்டில் பிட் குவிக்கராக இருக்க பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. அண்ட் இட்ஸ் மீன் அ லாங் ஜேர்னி ஃப்ரம் த ஸ்டார்ட். அண்ட் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நோட்புக் எல்லாம் ஃபார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக்கை தட்டிடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீட் ஆஸ்பிரன்ஸோ ஜெயர் ஆஸ்பிரன்ஸோ. அண்ட் இந்த சேனலோடைய சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க ரைட்டா. அண்ட் பிடிக்கலன்னா ஆல்வேஸ் தேர் இஸ் எ டிஸ்லைக் பட்டன். அப்படி என்ன நான் தப்பாக சொல்லிட்டேன், இல்லைனா நான் என்ன வந்து சரியாக சொல்லியிருக்கேன், எவ்வளோ இந்த வீடியோ பாசிட்டிவாக இருக்குது, எவ்வளோ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டா. ஸோ see you guys in another video. Bye folks.